நான் ஒரு 5000 ரூபா தரேன். அதை கொண்டு மொய் எழுதிட்டியா? தண்ணி சாப்பிடலாமா? தண்ணியா? நைட்டு பார்த்து சாப்பிட்டுக்கலாம். போனே நோண்டிட்டு இருக்கேன். இவ்வளோ நாளாக மாறே. பாப்பா சுப்பிரமணி, எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன். என்ன கல்யாணத்துக்கு ஆளை காணா? கல்யாணத்துக்குலாம் வந்தேன். ஏன் மொய் இங்கே வீட்டில் வைக்கிறேன்னு ஏன் மொய் வச்சுட்டு போகலான்னு வந்தேன். சரி சரி. வேலை வெட்டிலாம் எப்படி போகுது? நம்மளுக்கு எங்கிட்ட வேலை, நம்மளுக்கு இந்த கல்யாணத்துக்கு போய் மொய் எழுதுறா நம்மளுக்கு வேலை. ஒரு வேலை. ஆமா. எங்க பேசிக்கிறாங்க ஊர்ல? என்னது? நீ போற மொய் வைக்க எழுதுற இடத்துல எல்லாம் காசு காணாம போகுதுன்னு. காசு நம்ம எழுதுறப்ப அதெல்லாம் கரெக்டா இருக்கும். பொண்ணு வீட்டும் சரி மாப்பிள்ளை வீட்டும் சரி கரெக்டா எழுதி கரெக்டா கொடுத்துறது நம்ம. சரி சரி தெரியுது. சுப்பிரமணி 5001. 5000? ஆமா. 5001 எழுத மாட்டியா? ஏன் என்னைய பார்த்தா 5001 எழுதுற மாதிரி தெரியலையா? முகரைய பார்த்தா அப்படிதான் இருக்கு. சரி 5001. சரி சரி. சிவசாமியை சொல்லு. ஆமா, சிவசாமி கல்யாணத்துக்கு வரலையே. என்னையா ஏன் சந்தோஷமான இடத்துல சாணியை கொண்டாடுத்த மாதிரி அவன் பேச்செல்லாம் பேசிக்கிட்டு எங்கிட்ட குடிச்சிட்டு போய் விழுந்து கிடப்பாங்க. அவனுக்குலாம் பத்திரிக்கை வைக்கிறப்பாமா மாப்பிள்ளை வீடு பத்திரிக்கை எவ்வளோ கிடைச்சாங்க? எவ்வளோ ஒரு பத்திரிக்கை? ஒரு பத்திரிக்கை என்ன 10 ரூபா 12 ரூபா இருக்கும். வேஸ்ட்டு. வேஸ்ட்டா? 10 ரூபா 12 ரூபா வேஸ்ட். சரி சரி. அதுவும் ஒன்று பெற்று விட்டுருக்கானே சிவசாமி. ஆமா, அது ஒரு தற்கூரி. என்னதான் தற்கூரியா? அந்த பையன் நல்ல வயலாச்சே. நல்லா எங்கிட்ட பெட்டி கடையில் உட்காந்துக்கிட்டு வாயிலேருந்து புகைதான் வந்துக்கிட்டு இருக்கு. புகைலாம் வருதா? ஆமா, அப்போ புகைதான் வருது. புகையா விடுறானா? சரி சரி. நல்லா அழுத்தி போடு, அலைஞ்சிடாம. சுப்பிரமணி தான். அப்புறம் நாளை பின்ன சுப்பிரமணி காசு செய்யல முறை செய்யல வைக்கலாம் சொல்லக்கூடாது. முகரைய பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. போடு, தேவையில்லாம பேசாத. தட்டை கொண்டு அடிச்சிருவேன் மண்டையில. சிவசாமி 5001. சரி சரி. சிவசாமிக்கு எதுவும் மெய் எதுவும் கொடுத்து விட்டாப்லையா? அவன் பார்த்தே பல வருஷம் ஆச்சியா? ஏன் நீ வேற சும்மா அதான் சொல்றேன். சந்தோஷமான இடத்துல சாணியை கொண்டு வரத்த மாதிரிலாம் பேசாது. சரி சரி. எழுதியாச்சு. ரோஜா பூவா? ஆமா. நல்லா இருக்கா? நேர்மாமா மாதிரி இருக்கா? பொம்பளை பிள்ளைகளுக்கு வச்சிருக்குது. அதை வந்து நீ தூக்கி வச்சுக்கூட. 5001 எழுதிருக்கேன். இவ்வளவு தரமா? அது வந்துட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு. நீ எடுத்துட்டு போய் வரவா? சரியா சரியா. என்ன தட்டங்க? சுப்பிரமணி தட்டங்கய்யா, தட்டங்க ஏத்திட்டு போற. எங்க அப்பா சொல்லி இன்னைக்கு சுப்பிரமணியை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். என்னென்ன சொல்றேன் ஆள்லாட்டி. அப்பா அப்பா அப்பா, நீ சொன்னது கரெக்டு தான்ப்பா. என்ன கரெக்டு? மாமா எல்லா மொழியும் அவர் பேரே எழுதாருப்பா. அவன் பேர் எழுதுறான்? ஆமாப்பா. நாச்சாங்குளத்து சுப்பிரமணி 5001 எழுதிட்டு இருக்காருப்பா. 5000 என் காசு, 1 ரூபா மட்டும் அவன் போட்டு எழுதுறான். அது வந்து கீழே கிடந்துச்சுப்பா 9. சல்லி பயிலா இருக்கானப்பா. உன்னை பத்தி ரொம்ப அசிங்கமா வேற பேசுறாருப்பா. என்ன பேசுனா? நீ வந்து இந்த வீடே திருடி தான் கட்டினியா? அப்புறம் அது எப்படி நீ வந்து ஒரு சித்தி வச்சிருக்கியா? அவங்களுக்கு எல்லாரும் காசையும் கொடுக்குறியா? நீ போட்டு இவன்ட்ட சொல்றதெல்லாம் பரப்பி விடுறாயா? ரொம்ப மோசமா பேசுறாருப்பா. இதெல்லாம் பரவாயில்லப்பா, இன்னும்லாம் சொன்னாருப்பா. என்னைய கூட தப்பா பேசுறாருப்பா. என்ன பேசுனா? என்னை விடுப்பா. அப்புறம் வந்து நீ வந்து என்னை ஒழுங்கா படிக்க வைக்கலையா? எனக்கு ஒழுங்கா ட்ரெஸ் எடுத்து தர மாட்டேறியா? எனக்கு பைக் வாங்கி தரலையா? எனக்கு காசு கொடுக்கலையா? என்னை விளையாட விட மாட்டேறியா? ஒரு மெத்த வாங்கி கொடுக்கலையா? ஆமாப்பா. வெளில நீ ஊர் சுத்தி. ஆமாப்பா, அதெல்லாம் சொன்னா எல்லாம் அவன் சொன்னா நீயா சொல்றியா? அடிச்சே விடுவேன். உன்னை வக்கத்தை பயங்கறாருப்பா. உன்னோட சட்டம் இல்லாம எல்லாத்துலயும் இதே போட்டு தெரியாப்பா. கஷ்டமா இருந்துச்சு. அம்மையாரு வர்றியா வரட்டும் வந்து என்ன செய்யலாம் பார்ப்போம். முடிச்சு விட்டுருப்பா மாமா. பொம்பளை மட்டும் சொல்ல என்ன தருவாங்களா? வேலை இருக்குமோ? நல்ல கண்ணாடி உடஞ்சு போச்சு. கண்ணாடி போட்டிருந்தானே மக்களுக்கு நீ அடையாளம் தெரியும். சரி, அடுத்த மொழி எவனாக கொடுப்பேன். சிவசாமி என்னப்பா கல்யாணத்துக்கு போனி என்ன எழுதிட்டியா? அதான் நல்லா பக்காவா. சிவசாமி சியானந்த் 5001 எழுதிட்டேன். சரி சரி. ராக்கெட்டுக்குள்ள உன் மயம் பேரு என்ன பேரு? உன் பேர் என்ன? இது அறிவுலகன் அறிவுள்ள. என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? சும்மா இந்த கம்பு எடுத்து சும்மா ஸ்ட்ராங்கா இருக்கா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா அப்படி இருந்தாலே நம்மளை பத்தி எதுவும் சொன்னியா? கல்யாணத்துல சிவசாமினால வர முடியல என்ன சொன்னேன்? ரொம்ப சங்கடப்பட்டாப்ல சொன்னேன். சிவசாமி பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வீடு கட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆள் இல்லை, அவன் தான் பார்த்துக்கலாம் மாதிரி. அதான் என்கிட்ட காசு கொடுப்பேன் சொன்னாப்லன்னு ரொம்ப வருத்தப்பட்டாப்ல. வர முடியலன்னு அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லியாச்சு. புரிஞ்சுக்கிட்டாங்களா? என்ன பண்ணுவான்? சரி பாவம் அவன் கஷ்டப்படுறேன். அவன் எடுத்து சொன்னேன் நான் தானே. நீ எவ்வளோ எழுதுன மொய் எழுதுன? என்னப்பா என் வசதிக்கு தகுந்த மாதிரி எழுதுனேன். எவ்வளோ எழுதுன? எவ்வளோ எழுதுன? 101.
101 சரி ரைட் ரைட் 101 எழுதிட்டு வந்திருக்கிறேன். இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இவர் கல்யாணத்துக்கு போனீங்களே? ஆமாம், அருண் கல்யாணம் போனீங்களே, அப்பா 5000 எழுத சொன்னேன், அது எழுதினியா? எழுதிட்டேனே. எழுதிட்டியா? எழுதிட்டேனே. அதே மாதிரி சிவசாமி 1001 பாக்கெட்லாம் உன் மயம் பேர். ஓகே. அவர் கால் பண்ணாப்ல அருண், என்ன சொன்னாப்ல? நல்லா இருக்கா? கால் பண்ணி ஃபோன் பண்ணாப்ல, கால் பண்ணி என்ன ஆகல கல்யாணத்துக்கு வர முடியல, மொய்யாவது எழுதி